Hello friends, வணக்கம். Welcome to the Damal session. So நம்ம SBI clerk level Damal session தான் பார்த்துட்டு இருக்கோம். So இன்னைக்கும் அதே மாதிரி தான் SBI clerk level questions தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். So நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கிராக் வித் ஜாக் ஆப்ல ராயல் பாஸ் 999க்கு இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க 12 month வேலிடிட்டியோட. ஓகே, ஸோ ஏதாவது உங்களுக்கு குவைரிஸ் இருந்துச்சுன்னா ஜாக்சன் சாருக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா சார்? கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகே, இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? ஸோ எனக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஓகே, சரி, ஓகே, டைம் முடிஞ்சது. இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஒன்லி ஒன் ஃபாலோஸ். ஸோ இங்க வந்து அதோட சொல்யூஷன் இருக்கு, நம்ம பார்க்கலாம். ஆல் ரெட் கேன் நெவர் பி ப்ளூ. எல்லா ரெட்டும் ப்ளூவா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தானே? ஏன்னா சம் பார்ட் ஆஃப் ரெட் வந்து ப்ளூ கூட நாட் கண்டிஷன் இருக்கு. ஸோ அப்போ எல்லா ரெட்டும் ப்ளூவா இருக்க வாய்ப்பு இல்லை. கரெக்ட் தான். அடுத்து ஒன்லி a few greens ஆர் பிளாக். இங்க வந்து டெஃபினைட் கன்க்ளூஷன் கொடுத்துருக்கான், டெஃபினைட் கண்டிஷன் கொடுத்துருக்கான். அப்போ பார்க்கலாமா? கிரீனும் பிளாக்கும் வந்துட்டு பிளாக்ல சம் பார்ட் வந்து நாட் கண்டிஷன்ல இருக்கும்போது நம்ம ஒன்லி ப்ளூ அப்படிங்கிற மாதிரி டெஃபினைட்ல சொல்ல முடியாது. ஸோ இது வராது. ஓகே, ஒன்லி ஒன் தான் கரெக்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின். சரி, ஓகே, டைம் முடிஞ்சது. இதோட ஆன்சர் நெய்தர் ஒன் நாட் டூ ஃபாலோஸ். ஓகேவா? செக் பண்ணலாமா? சம் காப்பீஸ் கேன் நெவர் பி புக்ஸ். சம் காப்பீஸ் வந்து சம் காஃபி புக்கா தான் இருக்குது. ஸோ இது எப்படி நம்ம நெவர் பின் போட முடியும்? ஸோ கண்டிப்பா கிடையாது. அடுத்து அட்லீஸ்ட் சம் ட்ரீஸ் ஆர் காப்பீஸ். ட்ரீஸ் இங்க இருக்கு, இங்க காப்பி இருக்கு, அன்னோன் ரிலேஷன்ஷிப் இருக்கு. பட் ஆனா அதை டெஃபினேட்டா நம்ம எப்படி போட முடியும்? அன்னோன் ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது டெஃபினேட்டா போடவும் முடியாது. ஸோ அதுவும் வராது. ஸோ இங்க ஆன்சர் என்ன? நெய்தர் ஒன் நாட் டூ தான் வரும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் அடிச்சு ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. டைம் முடிஞ்சது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஒன்லி ஒன் ஃபாலோஸ். எப்படி பார்க்கலாமா? ஆல் பனானாஸ் கேன் நெவர் பி மேங்கோஸ். எல்லா பனானாவும் மேங்கோவா இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆமா, ஏன்னா சம் பார்ட் ஆஃப் பனானா வந்து மேங்கோ கூட நாட் கண்டிஷன்ல இருக்குல்ல. சோ அப்ப எல்லா பனானாவும் மேங்கோவா இருக்க வாய்ப்பு இல்லை. அது கரெக்ட் தான். அடுத்து ஆல் மேங்கோஸ் ஆர் டெஃபினெட்லி கிரேப்ஸ். எல்லா மேங்கோவும் கிரேப்ஸ் தான், டெஃபினட்டா கிரேப்ஸ் தான் அப்படின்னா அப்படியும் கிடையாது. ஓகேவா? அதுவும் வராது. சோ இது வராது. ஏன்னா எல்லா மேங்கோவும் அங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க? டெஃபினட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினைட் கன்க்ளூஷன் இங்க வராது. ஏன்னா இது ரெண்டுமே அன்னோன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. இதுல வந்து இந்த கிரேப்ஸ்ல சம் பார்ட் நாட் கண்டிஷன்ல இருக்கு. ஸோ இது வரவே வராது. டெஃபினட்டா இது கண்டிப்பா கிடையாது. ஸோ அடுத்து பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின். ஸோ ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. 20 செகண்ட் தான், ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. என்ன வரும்? லிஸ்ட் வரும். சரியா? இங்க வந்து மெரிட் லிஸ்ட் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஆல்ரெடி 3 மெரிட் இருக்கு. ஸோ அப்ப லிஸ்ட்டுக்கு வந்துட்டு இங்க என்ன வரும்? கேஇ தான் வரும். சரியா? லிஸ்ட்டுக்கு தான் கேஇ வரும். ஓகே, அந்த மெரிட்டுக்கு வந்துட்டு என்ன வரும்? மெரிட்டுக்கு நான் வரும், என்ஏ. ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின். ஸோ டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. ஐடியாவோட கோட் இங்க இருக்கு. டக்குன்னு போட்டலாம். எஃப்ஓ. ஓகேவா? ஃபோ வரும். லா ரிப்பீட் ஆயிருக்கு. எஃப்யூ, என்ஏ இதெல்லாமே அடுத்தடுத்த இதுல இருக்கும். அண்ட் இங்க ஒரே ஒரு ஐடியா மட்டும் தான் இருக்கு. சரியா? இந்த இடத்துல மட்டும் தான் இருக்கும். ஈஸி தான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஓகே, 4 வேர்டுக்கு கண்டுபிடிக்கணும். ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க.
என்ன வரும்? ஆப்ஷன் பி வரும். ஓகேவா? சி யா லா. ஓகே, ஜோசி லாயா அந்த மாதிரி. ஹேஸுக்கு என்ன வரும்? ஹேஸ்க்கு வந்து லாங்கிறது வரும். ஓகேவா? ஹேஸ் லா வரும். அதுக்கப்புறம் பீன். பீன் அப்படிங்கிறதுக்கு இங்க பீன் மட்டும்தான் ஒண்ணுதான் இருக்கு. ஸோ நேம் பார்க்கலாம். நேம் இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. ஸோ அப்ப யா வரும். அடுத்து டிஸ்பிளேடு. டிஸ்பிளேடு இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. ஸோ எஸ்ஐ வரும். ஓகே, எஸ்ஐ வரும். ஸோ இதுக்கு எஸ்ஐ, ஹேஸுக்கு வந்துட்டு லா, நேமுக்கு வந்து யா. இந்த பீனுக்கு மட்டும் நம்ம ஃபைனலா பார்க்கணும். ஓகே, பீன் வந்து ஏன்னா மத்த எந்த இதுலயுமே சென்டென்ஸ்லயுமே ரிப்பீட் ஆகல. ஸோ அப்ப என்ன பண்ணலாம்? கே வராது, கே ரிப்பீட்டர்ல இருக்கு, நான் ரிப்பீட்டர்ல இருக்கு, இப்போ ஜோ தான் வரும். ஓகேவா? ஈஸியா போட்டுடலாமா? அடுத்த கொஸ்டின் ஃபர்ஸ்டா சால்வ் பண்ணுங்க. இசட்டோ. இசட்டோ அப்படிங்கிற வேர்டுக்கு பார்த்தோன்னே கண்டுபிடிக்கலாம். என்ன வரும்? தேர் தான் வரும். ஓகேவா? நம்ம தான் ஆல்ரெடி இந்த 3 கோடுமே கண்டுபிடிச்சிட்டோம்ல. சரியா? இசட்டோக்கு அந்த தேர் அப்படிங்கிறது தான் வரும். ஸோ ஓவராலா இங்க கோட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க கண்டுபிடிச்சது கரெக்டா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்டா சால்வ் பண்ணுங்க. ரொம்ப டைம் கொடுத்துட்டேன். இதோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 3. ஓகேவா? எவ்வளவு ஈவன் நம்பர்ஸ் அதுக்கு முன்னாடி 3 விட அதிகமான பிரைம் நம்பர்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஈவன் நம்பர் ஒண்ணுன்னா பாருங்க, இங்க 2 இருக்கு. 2க்கு முன்னாடி 3 விட அதிகமான பெரிய பிரைம் நம்பர் இருக்கு. ஓகே, அப்ப இது ஒன்னா கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்து 4 முன்னாடி இல்ல. அப்புறம் வந்தீங்கன்னா இங்க 2 இருக்கு. 2 ஆனா 3 இருக்கு. 3 விட அதிகம் தான் கேட்டிருக்காங்க. அப்ப இதை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. அடுத்து இங்க பாருங்க 7, அதுக்கு முன்னாடி 6, 7. ஸோ 7 வந்து 3 விட அதிகமான பிரைம் நம்பர். ஓகே, இதை நம்ம கன்சிடர் பண்ணலாம். அடுத்து அப்படிங்க வந்தீங்கன்னா 8, 5. 8, 5. 8 ஈவன் நம்பர், அதுக்கு முன்னாடி 3 விட பெரிய பிரைம் நம்பர் இருக்கு. அவ்வளவுதான். ஸோ இந்த 3 தான் வரும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. இதெல்லாம் பார்த்தோட போடலாம். என்ன வரும்? ஆப்ஷன் இ 7. ஓகேவா? லெஃப்ட் ஆஃப் தேர்ட்னா ஃபிஃப்த் எலமெண்ட் என்ன? 7 தானே. ஓகே, அடுத்து என்ன வரும்? 4, 5, 7. 4, 5, 7. 1, 9, 2 மாதிரி. அதுக்கப்புறம் கண்டினியூஸாவே 1, 6, 2. அப்புறம் 8, 6, 1. அப்புறம் கண்டினியூவா 4, 5, 7 தான் வரும். ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின். ஸோ டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. என்ன வரும்? 6 வரும். ஓகேவா? ஆட் நம்பர் ரிமூவ் பண்ணிட்டோம்னா 1, 2, 3, 4, 5, 6. 6வது எலமெண்ட் 6 தான். அடுத்த கொஸ்டின். ஸோ டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க.
சரி, ஓகே. டயக்ராம் செக் பண்ணிக்கோங்க எந்த மாதிரி வந்திருக்கணும்ட்டு நமக்கு பார்க்கலாம். ஃபைனலி இன் விச் டைரக்ஷன் த பாய் இஸ் ஃபேசிங். ஃபைனலா அந்த பாய் வந்து எந்த டைரக்ஷன்ல ஃபேஸ் பண்ணியிருக்கான்? இது இது என்ன டைரக்ஷன்? சவுத் வெஸ்டா? சவுத் வெஸ்ட் தானே, இல்லையா? சவுத் தானா? சவுத் தான் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, சவுத் தான் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுதான் இ தான் ஃபைனல் பொசிஷன். சரியா? இ தான் வந்து ஃபைனல் பொசிஷன், எஃப் கிடையாது. ஸோ அதனாலதான் அங்க சவுத் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இ தான் ஃபைனல் பொசிஷன். அடுத்து பார்க்கலாம். பிக்கும் இக்கும் இடையில இருக்கக்கூடிய ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. பி இங்க இருக்கு, இ இங்க இருக்கு. இதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னா நம்ம பித்தகரஸ் தியரம் படி இது ஒரு 6, இதுக்கு என்ன வரும்? 3யா? இதுக்கு 3 இருக்கு. ஸோ இப்போ 6 + 3 9. இங்க என்ன வரும்? 6. ஸோ 6² + 9². ஓகே, 36, 81, 117. ஸோ √117 வரும். √117னா என்ன டேபிள்ல போகும்? 9. ஆமா, 13 வருமா? ஆமா, 39 வரும். அடுத்து இதுல 3√13, 3√13 ஆன்சர். ஓகே, ஸோ 3√13 தான் ஆன்சர். செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின். ஸோ டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஓ, இந்த கொஸ்டின் தானே, இதுக்கு டைமர் வேண்டாம். சில இருந்து பியோட டைரக்ஷன், சில இருந்து பியோட டைரக்ஷன் நார்த் ஈஸ்ட். சரி, இந்த கொஸ்டினுக்கு சால்வ் பண்ணுங்க. சரியா? டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஒரு 1 minute கொடுக்குறேன், ட்ரை பண்ணுங்க. சரி, ஓகே, 1 minute ஆயிடுச்சு. அடுத்து ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே ஒரு 10 செகண்ட் கொடுக்குறேன். சரியா? ஏன்னா இது இன்புட் அவுட்புட்ல எப்படியும் ஒரு 10 to 20 செகண்ட் கூட ஆகலாம். என்ன வருது? ஆப்ஷன் ஏ 34. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். ஸோ 20 செகண்ட் எடுத்துக்கோங்க, ஃபர்ஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்பீங்க, இப்போ ஃபர்ஸ்ட் சால்வ் தான் பண்ணணும் கொஸ்டின். ஸோ இதோட ஆன்சர் என்ன? ஆப்ஷன் இ, போத் ஏ அண்ட் டி. ஓகே, லாஜிக் கண்டுபிடிக்கிறது தான் இன்புட் அவுட்புட்லேயே ரொம்ப ஒரு டஃப்பான விஷயம் இல்லை? இதெல்லாம் நான் கண்டிப்பா நானா இருந்தேன்னா இது யோசிச்சிருக்க மாட்டேன். நீங்க வந்து பிராக்டிஸ் இருந்துச்சுன்னா உங்களால போட முடியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஆன்சர் வந்துட்டு பியா, 5th to left தான். ஓகே, ஸோ எனக்கு இதை பத்தின கொஞ்சம் ஐடியா இல்லை. ஓகேவா? எனக்கு அந்த லாஜிக்லாம் கண்டுபிடிக்க முடியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கொஸ்டின் போடுங்க. சரி, ஓகே, இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி, நன். ஓகேவா? ஆப்ஷன் டி, நன். அடுத்து பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின். ஸோ டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க.
ஆன்சர் ஆப்ஷன் இ 1. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதிட்டு அதுக்கப்புறம் அதோட பொசிஷன் எவ்வளவு வந்து அன்சேஞ்ச் ஆகாம இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிசெண்டிங் ஆர்டர்னா நம்ம பெரிய நம்பர்ல இருந்து தானே எழுதுவோம். அப்போ அந்த 9ங்கிற வேர்டு மட்டும் 9ங்கிற நம்பர் மட்டும் அன்சேஞ்ச் ஆகாம இருக்கு. அடுத்து என்ன வரும்? 2. ஓகே, இந்த எண்ணும் டிஏயும் நெக்ஸ்ட் லெட்டர் சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு வந்து வவல் வந்துடும். மற்ற எதை சேஞ்ச் பண்ணும்போதும் வராது. ஸோ 2 தான் வரும். ஓகே, அடுத்து அடுத்த கொஸ்டின் உங்களுக்கான டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியான பசில் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். உங்களால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ஸோ டைம் முடிஞ்சது. ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஏஇபிடி சிஎஃப் ப்ளூ கிரீன் ஒயிட் ஆரஞ்சு எல்லோ அண்ட் ரெட். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. எக்ஸகான் ஷேப் கேட்டிருக்காங்க.
சரி, ஓகே, டைம் முடிஞ்சது. ஆன்சர் செக் பண்ணலாம். ஸோ சந்திரா, புவனா, அனன்யா, அனிகா, ஆத்யா, அதித்தி. ஓகேவா? இந்த ஆர்டர்ல தான் வந்திருக்கணும். ஸோ நம்ம சொல்யூஷன் பார்த்துலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? இங்க ஹெக்ஸகானல் டேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் எல்லாருமே ஃபேஸஸ் இன்சைடு தான். அண்ட் எத்தனை பேர் இருக்காங்க? 6%. ஸோ ஹெக்ஸகானல் அப்படின்னாலே 6 சைடு வரும். ஸோ அதனால 6% இருக்க மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? Chandra sits either second to the left or second to the right of Adya. ஆதியாவோட செகண்ட் லெஃப்ட்ல இருக்கலாம் அல்லது ஆதியாவோட செகண்ட் ரைட்ல இருக்கலாம். ஓகேவா? யாரு? இந்த சந்திரா அப்படிங்கிறவங்க ஆதியாவோட செகண்ட் லெஃப்ட் அல்லது ஆதியாவோட செகண்ட் ரைட். இந்த கான்செப்ட். அடுத்து புவனா டசன்ட் அட்ஜஸ்ட் டு ஆதியா. புவனா வந்து ஆதியாக்கு பக்கத்துல கிடையாது. சோ புவனா இங்க வராது. புவனா நமக்கு இங்க வர மாட்டாங்க. அண்ட் அதே மாதிரி ஆதியாக்கு பக்கத்துல புவனா வர மாட்டாங்க. புவனா வர மாட்டாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? அதித்தி சிட்ஸ் இமீடியட் ரைட் ஆஃப் ஒன் ஹூ சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் அனன்யா. ஓகே, அதித்தியும் அனன்யாவுமே நம்ம இன்னும் எடுக்கல. இந்த சந்திரா எடுத்திருக்கோம்ல, சந்திரா வச்சு பார்க்கலாம். சந்திரா இஸ் அட்ஜஸ்ட் டு நெய்தர் அனன்யா நார் அனிகா. சந்திராக்கு பக்கத்துல அனிகாவும் கிடையாது, அனன்யாவும் கிடையாது. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அனன்யா கிடையாது, அனிகா கிடையாது. அனன்யா கிடையாது, அனிகா கிடையாது. ஓகே, இவங்க 2 பேரும் வர மாட்டாங்க. அப்ப இங்க 3 பேர் வர மாட்டாங்க. போனா அனன்யா, அனிகா. சந்திராக்கு பக்கத்துல அனன்யா, அனிகா வர மாட்டாங்க. சந்திராக்கு பக்கத்துல அனன்யா, அனிகா வர மாட்டாங்க. அனிகா டஸ் நாட் சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் அதித்தி. ஓகே, அதித்தியோட செகண்ட் லெஃப்ட்ல அனிகா கிடையாது. நமக்கு தான் தெரியும் அனிகா இங்கேயும் வர மாட்டாங்க, இங்கேயும் வர மாட்டாங்க. அதே மாதிரி அதித்தியோட செகண்ட் லெஃப்டும் கிடையாதான். ஓகே, இப்ப இதுல எப்படி எடுக்கலாம்? இதை வச்சு எடுக்கலாம். இதை வச்சு எடுப்போம். அனன்யாவோட செகண்ட் ரைட்ல இமீடியட் ரைட். அனன்யாவோட செகண்ட் ரைட்டோட இமீடியட் ரைட்னா அனன்யாவோட தேர்ட் ரைட்ல யார் இருக்காங்க? அதித்தி இருக்காங்கன்னு வரணும். ஓகேவா? அனன்யாவோட தேர்ட் ரைட்ல. இப்ப நமக்கு இங்கேயும் அனன்யா வராது, இங்கேயும் அனன்யா வராது. சப்போஸ் இந்த 2 வராதுன்னா நம்ம இங்க போட்டு பார்க்கலாம். அனன்யா இங்க போட்டேன் அப்படின்னா அனன்யாவோட தேர்ட் ரைட்ல நமக்கு அதித்தி போட முடியுமா? ஃபர்ஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், தேர்ட் ரைட் போட முடியாது. சோ அப்ப அனன்யா இங்க போட முடியாது. அதே அனன்யா இங்க நான் போடுறேன் அப்படின்னா அனன்யாவோட ஃபர்ஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், தேர்ட் ரைட் எனக்கு அதித்தி போட முடியுமா? அதித்தி போட முடியும். ஏன்னா இங்க புவனா வர மாட்டாங்க, அனிகா வர மாட்டாங்க, அனன்யா வர மாட்டாங்கன்னா அப்ப இங்க அதித்தி தான் வருவாங்க. ஓகே, அதித்தி தான் வருவாங்க. சரி, இப்போ அனன்யாவோட தேர்ட் ரைட் நமக்கு அதித்தி வந்துருச்சு. அதே மாதிரி இங்க ஃபில் பண்ணுவோமா? நமக்கு இங்க அனன்யா வர மாட்டாங்க, இங்க அனன்யா வர மாட்டாங்க. சப்போஸ் இங்க அனன்யா வந்தா ஃபர்ஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், தேர்ட் ரைட் போட முடியுமா? போட முடியாது. ஓகே, அப்ப இங்க அனன்யா போட்டு பார்க்கலாம். அனன்யாவோட ஃபர்ஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், தேர்ட் ரைட் யாரு? அதித்தி. அங்க ஃபில் பண்ண மாதிரி அதித்தி. ஏன்னா இங்க வந்து அனன்யா இது அனிகா வரக்கூடாது, அவ்வளவுதான். அனன்யாவும் அனிகா வரக்கூடாது. சரி, இப்போ அனிகா இங்க வரக்கூடாதுன்னா அனிகா நமக்கு இங்கதான் வருவாங்க. அனிகா இங்க வரக்கூடாதுன்னா அனிகா நமக்கு இங்கதான் வருவாங்க. பேலன்ஸ் யாரோ ஒருத்தங்க ஃபில் ஆகாம இருக்கும். யாரு ஃபில் ஆக? புவனா வந்து இங்க வருவாங்க. புவனா வந்துட்டு இந்த இடத்துல வருவாங்க. சரி, இப்போ இந்த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வாசிச்சு பார்க்கலாம். அனிகா டஸ் நாட் சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் அதித்தி. அதித்தியோட செகண்ட் லெஃப்ட்ல அனிகா வரக்கூடாது. ஆனா இங்க பாருங்க, அதித்தியோட செகண்ட் லெஃப்ட்ல அனிகா வருது. சோ அப்ப இதை ரிமூவ் பண்ணிடலாம். அதித்தியோட செகண்ட் ரைட்ல தான் அனிகா வராங்க. சோ அப்ப இது கரெக்ட். சந்திரா, அதித்தி, ஆதியா, அனிகா, அனன்யா, புவனா. ஓகேவா? சோ உங்களுக்கு பொறுமையும் அவசியம், அதே நேரத்துல ஸ்பீடும் முக்கியம். சரியா? கொஞ்சம் நீங்க வந்து கவனமா போடணும். ஏன்னா அதுக்குதான் வந்து இந்த பசில்லாம் நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்டே டக்குன்னு நிறைய பேர் டக்குன்னு லாஜிக் கண்டுபிடிச்சிட்டு டக்குன்னு போடுறாங்க. சிலருக்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அவங்களாம் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் பொறுமையா போட்டு, ஸ்பீடு முக்கியம், அதே நேரத்துல அக்யூரசி ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? அதுக்குதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பொறுமையா போடணும் அப்படிங்கிறது. ஓகே, நீங்க டைம் ரொம்ப எடுத்துக்காம முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடா அக்யூரேட்டா போட பாருங்க. ஓகே, ஆனா பொறுமையா இருந்தா உங்களுக்கு அக்யூரசி வரும். சரியா? பொறுமையா இருந்தா ஸ்பீடும் வரும், அக்யூரசியும் வரும். சரியா? நான் அதை வந்து ட்ரை பண்ணி பாத்துருக்கேன். ஓகே, ஒரு இதை வந்து ரொம்ப ரொம்ப ஹரிபரியா பண்ணிட்டு நம்ம அவசர அவசரமா போயிட்டே இருப்போம். அவசர அவசரமா கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டே இருப்போம். திடீர்னு ஒரு கொஸ்டின்லயே ஒரு 5 நிமிஷம் வேஸ்ட் பண்ணிடுவோம். அந்த கொஸ்டினை வந்து கொஞ்சம் பொறுமையா பார்த்திருந்தாலே 2 நிமிஷத்துல முடிச்சிருக்கலாம். ஆனா நீங்க வந்து ஐயோ டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே கன்ஃபியூஷன்ல, கேர்லெஸ்ல நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம். ஸோ ஒரே கொஸ்டின்ல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கம்மியான டைம் பொறுமையா ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ நீங்க வந்து
ஜாக்சன் சாரோட இந்த ரெகுலரா வந்து ஜாக்சன் சாரோட ரீசனிங் இது டெமான்ஸ்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா இந்த ஸ்பீடு உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். அதே நேரத்துல எவ்வளவு பேர் வந்து நானும் நிறைய பேர் பார்த்திருக்கேன், கொஸ்டின் டிஸ்பிளே ஆனோடனே பஸ்ஸுக்கெல்லாம் 1 நிமிஷத்துலயே சால்வ் பண்ணுவாங்க. சோ அவங்க கிட்ட அந்த ஒரு எப்படி சொல்றது, ஸ்டெடி மைண்ட்னு சொல்லுவாங்க. நான் பொறுமைன்னு சொல்றது என்னன்னு தெரியுதா, ஸ்டெடி மைண்டா இருக்கணும். ஓகே. அண்ட் எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் வாசிக்கும் போது கரெக்டா நம்ம வாசிக்கிறோமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஏன்னா நானும் இப்ப நான் இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணி கத்துட்டு இருக்கேன். அதனால நான் அதை வந்து உங்களுக்கு சொல்றேன். ஓகே, அவ்வளவுதான். ஸோ நீங்க ஓகே யூஸ் பண்ணிக்கோங்க, அப்ளை பண்ணி பாருங்க. ஓகே. அடுத்து A is placed either at இப்ப இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 6 பாக்ஸஸ் இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ல இருக்கு. ஓகே, 7 பாக்ஸ், 7 6 7 6 தானா? சரி, 6 தான் போல, 6 தான். 6 பாக்ஸ் 1 and above அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்து என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். First statement 6 box. A is placed either at top or bottom of the stack. A வந்து ஒன்னு டாப்ல அல்லது பாட்டம். அப்ப A டாப்லயும் A பாட்டம்ல இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். சரியா? அடுத்து only 2 boxes are placed between A and D whose color is orange. A க்கும் D க்கும் நடுவுல 2 boxes. A க்கும் D க்கும் நடுவுல 2 box. அந்த D யோட கலர் என்னவா? ஆரஞ்சு. D யோட கலர் ஆரஞ்சு. அடுத்து the box which is placed at the bottom is red color. Box வந்து பாட்டம்ல இருக்கிறது ரெட் கலரா. அப்போ 6th இருக்கிறது ரெட். 6th பாருங்க, இப்போ நானே பார்த்துதான் போட்டேன். வாசிக்கும் போது 6னும் இங்க பாருங்க 7 பாக்ஸஸ் போட்டு வச்சிருக்கேன். இதுதான் அந்த கேர்லெஸ் மிஸ்டேக். சரியா? நம்ம வாசிக்கிறத கரெக்டா வாசிப்போம், ஆனா எழுதும் போது இங்க போடும்போது நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம். ஸோ அதுக்குதான் நீங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ணணுங்கிறது. டெய்லி நீங்க கண்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கேர்லெஸ்னஸ் அவாய்ட் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். Only one box is placed between D and F. D க்கு F க்கு நடுவுல ஒரு பாக்ஸ் இருக்குதா? ஓகே, D க்கு F க்கு நடுவுல அப்ப F மேலையும் போடலாம், F நம்ம இங்கேயும் போடலாம், F வந்து இங்கேயும் வரலாம், அப்படி இல்லைன்னா F இங்கேயும் வரலாம். ஓகேவா? D க்கு F க்கு நடுவுல ஒரு பாக்ஸ் இருக்கு. அடுத்து பாக்ஸ் E வந்து adjacent to பாக்ஸ் D யும் கிடையாதான். அப்போ பாக்ஸ் D வந்து adjacent to D E கிடையாதுன்னா இங்கேயும் வராது, இங்கேயும் வராது. அப்ப இந்த இடத்துல தான் வரணும். FRE இங்கதான் வரணும். ஓகே, இது ரெண்டுல ஏதோ ஒரு இடத்துல எஃப்பும் ஏதோ ஒரு இடத்துல ஈயும் வரணும், இந்த 2 and 6ல. ஓகேவா? சரி, இப்ப பாக்கலாம். பாக்ஸ் C is placed below E but not just below E. ஓகே, அண்ட் இந்த இடத்துல ஒரு கொடுத்துருக்காங்க பாருங்க. பாக்ஸ் B is placed above A. ஏக்கு அபோவ்ல தான் B வரணுமா? ஏக்கு அபோவ்ல தான் B வரணும்னா சரி இது இல்ல இதே பாக்கலாமே, இதே ட்ரை பண்ணலாம். என்னன்னா பாக்ஸ் C வந்து ஈக்கு பிலோல இருக்கணும், ஆனா இமிடியட்லி பிலோல E இருக்க கூடாதான். ஓகே, சரி. இப்போ பாக்ஸ் C வந்து நான் இந்த இடத்துல போட்டேன்னு வைங்களேன், எனக்கு பிலோல வந்து C போட முடியுமா? முடியாது. சோ அப்போ நான் இங்க F போட்டுக்கிறேன், இங்க E எடுத்துக்கிறேன். கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? ஓகே, ஈக்கு பிலோல இருக்கணும் C, ஈக்கு பிலோல இருக்கணும், ஆனா இமிடியட்லி பிலோ கிடையாது. அப்போ C இங்கதான் வரும். ஓகேவா? சரி, என்னோட இதுல போட்டிருக்கேன். அடுத்து ஈக்கு பிலோல இருக்கணும்னா F இந்த இடத்துல F வரும், இங்க E வரும், E இங்க வரும், F இங்க வரும். ஈக்கு பிலோல இருக்கணும், ஆனா இமிடியட்லி பிலோல கிடையாது. சோ அப்ப இங்க C. ஓகேவா? அடுத்து yellow colored box is placed between D and F. yellow color box வந்துட்டு D க்கு F க்கு நடுவுல இருக்குன்னா இங்கதான் வரும். yellow color D க்கு F க்குனா yellow இங்கதான் வரும். அடுத்து the box which is placed just above B is green color. B க்கு just above, B வந்து தான் fill ஆகாம இருக்கு, B க்கு just above வந்துட்டு green color. B க்கு just above green color. The white color box is not placed at top. white color வந்து டாப்ல வராதான். இப்போ white color இங்கதான் வரும், இங்கேயும் வரலாம், நமக்கு இங்கேயும் வரலாம். ஓகே, இங்க 2 கேப் இருக்கு, அதை வச்சுக்கலாம். அடுத்து the box B is not placed above A. ஏக்கு அபோல B வரக்கூடாதான். இங்க பாருங்க, ஏக்கு பிலோல தான் B இருக்கு, இங்க ஆனா ஏக்கு அபோல B இருக்கு. சோ அப்ப இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னும் ஒரே ஒரு இது ஃபில் ஆகாம இருக்கு, ரெட், எல்லோ, ப்ளூ ஃபில் ஆகாம இருக்கு. சரியா? அவ்வளவுதான். AEB DCF ப்ளூ, கிரீன், ஒயிட், ஆரஞ்சு, எல்லோ, ரெட். கரெக்ட் தான். ஓகேவா?
சரி, ஓகே. இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். இந்த செஷன் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பாய்.